கடவுளுடைய சாபம் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையின் மேல் இப்போது இல்லை. கிறிஸ்துவுக்குள் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம இருக்குதே ஒழிய கடவுளுடைய சாபம் என்று ஒன்று இல்லை. அப்போ கடவுளுடைய சாபம் என்று ஒன்று இருக்குது உங்க வாழ்க்கையில அப்படின்ற பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது பிசாசுடைய மிகப்பெரிய பொய், பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். உங்க மேல ஒரு சாபம் இருக்குது, அது கடவுளுடைய சாபம். அது கடவுளுடைய சாபமாக காலகாலமாக மக்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க, அதனாலதான் நீங்க வளர முடியல, அதனாலதான் நீங்க உயர முடியல, அதனாலதான் இந்த தடை, இந்த பிரச்சனை என்று யாராவது சொல்லி ஏதாவது உங்கள் உள்ளத்துக்குள்ள உங்களுடைய நம்பிக்கையின் அமைப்பை மாற்ற பார்த்தாங்கன்னா நான் சொல்கிறேன், அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தலைமுறை சாபம் எல்லாம் முடிந்தது. கையை தட்டி சொல்லுங்க, முடிந்தது. உள்ள இறக்கிடணும். சாபம் என்பது இப்ப இல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, கடவுளுடைய சாபம் என் மேல இல்ல. கடவுள் சபிக்கிறவர் அல்ல. கடவுளுடைய சாபம் இப்போது என் தலையின் மேல இல்ல, என் குடும்பத்தின் மேல இல்ல, என் சபையின் மேல இல்ல, என் ஊழியத்தின் மேல இல்ல, என் பிள்ளைகள் மேல இல்ல, என் சந்ததியின் மேல இல்ல. என்னுடைய 1000 தலைமுறை மட்டும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது. சாபம் என்பது இப்பொழுது இல்லை. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். ஆகவே நான் சொல்கிறேன், பிசாசுடைய பொய்யை நம்பாதீர்கள். சத்தியத்துக்கு ஆப்போசிட் பொய். பிசாசு பொய்யன், அவன் பொய்க்கு பிதா. அவன் நம்முடைய மனதை கெடுக்க பார்க்கிறான், நம்முடைய வாழ்க்கை வெற்றிக்கு நகர விடாதபடிக்கு சில தடைகளை போடுறான். அதுல ஒன்றுதான் தலைமுறை சாபம். வாழ்க்கை சாபம் பின்தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்றான். பின்தொடர்ந்து வருகிற சாபத்தினால உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்காமல் இருக்குன்னு சொல்றான். நான் இதை ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு நேதி தான் அந்த வார்த்தையை தந்தார். இங்க பேசுறதுக்கான வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆக்சுவலா பொருளாதார பெருக்கத்தை பற்றி தான் பேசுவதற்கான ஆயத்தமாயிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கிறது, அது தலைமுறை சாபம் முடிந்தது. இதைத்தான் நீ பேசணும்னு சொன்னார். இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நான் அதை ஒன்றை உணர்ந்தேன். யாரோ சிலருக்கு சில நம்பிக்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சிலருடைய மனதில் பிசாசு வைத்திருக்கிற பொய்யை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகாததுக்கு காரணமே அவருடைய வாழ்க்கையில தொன்று தொட்டு வருகிற அல்லது படிப்படியாய் கடத்தப்பட்டு வருகிற சாபம் என்று எண்ணுகிறார்கள். ஒருவேளை இருக்கலாம், ஆனா அந்த சாபம் முடிந்தது என்பதுதான் செய்தி. அந்த சாபம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் முடிந்து விட்டது என்பதுதான் வெளிப்பாடு. அதை தான் வேதம் நமக்கு தருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இதுவரை காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்த சாபங்கள் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. சொல்லுங்க, சாபம் எல்லாம் முடிந்தது. சத்தமா சொல்லுங்க, சாபம் எல்லாம் முடிந்தது. கண்ணை மூடி சொல்லுங்க, சாபம் எல்லாம் முடிந்தது. ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல நீங்க கை வச்சு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் வீட்டில், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர் மேல சாபம் இல்லை, அவர் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. கணவனை பற்றி சொல்லணும், என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் மேல சாபம் இல்லை. மனைவி மேல ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இல்லை. ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் கை வச்சு சொல்லணும், என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பம், என் கர்ப்பத்தில் சாபம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அந்த சில நபர்கள் மட்டும்தான் உணர முடியும். கர்ப்பத்தை கை வச்சு சொல்லணும், ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிள்ளை பெற்றவர்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்றேன், அதே ஆசீர்வாதத்தை பெற மாட்டேனான்னு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பெயின் இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகளே உனக்குள்ள சாபம் இல்லை, உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள இருந்து ஒரு குழந்தையை வெளியே கொண்டு வரும். இந்த செய்தி உள்ள போகணும் முதல்ல. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. சாபம் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. இருந்துச்சு ஆனா முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, இருந்துச்சு ஆனா முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் நாம் பார்ப்போம். தலைமுறை சாபங்களும் அதற்கு காரணமான தலைமுறை பாவங்களும் ரெண்டுக்கும் ஒரு முடிவை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தலைமுறை சாபங்களுக்கும் தலைமுறை பாவங்களுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள். ஆமென்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் வேதம் கூறுகிற மிக முக்கியமான சத்தியமா இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்றேன், விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினாலே வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆமென். பைபிளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, நான் விசுவாசிப்பது தேவனுடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. நான் வேற எதையும் நம்ப மாட்டேன், நான் வேற எதையும் விசுவாசிக்க மாட்டேன். நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சாபம் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் போய்விட்டது. உங்கள் சாபம் எல்லாம் இப்பொழுது உங்கள் தலையின் மேல் இல்லை. உங்கள் சாபம் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் போய்விட்டது. உங்கள் பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் போய்விட்டது. உங்கள் தண்டனை எல்லாம் கிறிஸ்துவின் மேல் போய்விட்டது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயரக்கூடாதபடிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற சகலவற்றையும் கிறிஸ்துவின் மேல் போட்டு விட்டார். இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் வெளியே வரும். எனக்குள்ள சாபம் வராது. எனக்குள்ள ஆசீர்வாதம் வெளியே வரும். எனக்குள்ள வெற்றி வெளியே வரும். எனக்குள்ள செழிப்பு வெளியே வரும். எனக்குள்ள தேவன் கிறிஸ்துவின் மூலமாக என்னவெல்லாம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரோ அவைகளை தவிர வேற எந்த தீமையும் வெளியே வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாராவது சொல்றாங்களா சாபம் மேல இருக்குன்னு? ஒரு நாள் நம்பாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு பொய்யன், அவன் பொய் சொல்லி உங்க வாழ்க்கையை ஏமாற்ற பார்க்கிறான். உங்க மேல சாபம் இல்லை, உங்க குடும்பத்து மேல சாபம் இல்லை. ரீபா ஷபா கபா லபா ரபா ஆழமா உள்ளத்துல இறக்க வேண்டும், மனதில் இறக்க வேண்டும். யார் வச்ச சூனியமோ, யார் வச்ச மந்திரமோ இதை பத்தி பேசக்கூடாது. ஏனென்றால் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் போய்விட்டது. நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான். கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எலுமின்னு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் மேல சாபம் என்பது இல்லை. ரீபா லபா ரபா லமா ரபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதா இருக்கிறது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையின் பின்தொடர்ந்து வரும். ஒருவேளை நீங்கள் அகால மரணங்களை நம்பினால் நான் சொல்கிறேன், அது உங்கள் வாழ்க்கை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை தீமையை நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் ஒருவேளை பிசாசு உங்கள் வாழ்க்கையில சில நம்பிக்கைகளை போட்டு அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் அதன்படி நடந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் அது வேணா ஒருவேளை பின்தொடர்ந்து வரும். நான் சொல்கிறேன், அதை நம்ப வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ செய்தி, அதான் வேதம் தருகிற செய்தி. ஹல்லேலூயா. என்றால் விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதான் உங்கள் வாயில வரும். என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதான் நீங்க பேசுவீர்கள். எதை விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் அப்படித்தான் பார்ப்பீர்கள். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். அதனால்தான் நான் சொல்கிறேன், விசுவாசத்தை மாற்ற வேண்டும், நம்பிக்கையை மாற்ற வேண்டும். கர்த்தர் இங்கே நான் ஒன்றை நம்புகிறேன், உங்கள் நம்பிக்கையை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை மாற்றுகிறார், உங்கள் புரிந்து கொள்ளுதலை மாற்றுகிறார். சிலருக்கெல்லாம் பாருங்க, சின்ன ஒன்று நடந்துச்சுன்னா போதும், யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்றது, யாரோ மந்திரம் வச்சுட்டாங்கன்றது. சின்ன ஒன்று கல் தட்டிடுச்சுன்னா போதும், யாரோ இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்றது. நான் சொல்றேன், எதுவும் இல்லை, எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. சதவீதம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, சாபம் முடிந்தது. குறிப்பா சாபம், குறிப்பா சாபம், குறிப்பா சாபம், சாபம், சாபம். ரீபா லபா ரபோ. சாபம் முடிந்தது, சாபம் முடிந்தது, சாபம் முடிந்தது. இப்ப இந்த வெளிச்சத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, அது அற்புதமான ஜெயத்தை கொண்டு வரும். இந்த வெளிச்சத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சாபம் முடிஞ்சதுன்னு ஒன்னு ஏறி நின்று நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஜெயம் உங்கள் வாழ்க்கையை தவ்வி பிடித்துக் கொள்ளும். அப்படியே வந்து பிடிச்சிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சாபத்தை குறித்திருக்கிற சில கருத்து முரண்பாடுகள். சாபம்னா மக்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சில பார்ப்போம். ஏன்னா இதுதான் சில சமயங்கள் நம்முடைய மனதை கூட ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு 6 முக்கியமான கருத்து சாபத்தை குறித்து மக்களிடையே இருக்கிற பரவலான சில கருத்து முரண்பாடுகள்.
ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சாபம்லாம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிளாங்கா என்ன நம்புறாங்க? சாபம்னு ஒண்ணு இல்லை. இந்த பூமி என்கிற இந்த கோளிலே மனுஷ பிறவி இப்படிதான் பிறக்க வேண்டும், இப்படிதான் இறக்க வேண்டும் என்று இருந்தால் அது அப்படித்தான். மற்றபடி அதை சாபம்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சாபம்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சாபம் ஒன்று இல்லை என்பதை அவங்க பிளாங்கா நம்புறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன ஆதாரமா இருக்குன்னா, இந்த பூமியில ஒரு மனுஷன் வந்து இப்படிதான் பிறக்கணும் இருக்கு, இப்படிதான் இறக்கணும் இருக்குது, அதனால அதை சாபம்லாம் சொல்ல முடியாது, இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நாம சாபம் இல்லைன்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம் இருக்குது, ஆனா இந்த அர்த்தம் வேற. இந்த அர்த்தம் வந்து என்னன்னா, காலம் முழுவதும் நீ வாழும்போது இப்படிதான் பிறக்கணும், இப்படிதான் இறக்கணும், இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி இருக்கின்றாங்க. இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? இப்படிதான் பிறக்கணும், இப்படிதான் இறக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. நாம எப்படி பிறக்கணும், நாம எப்படி இறக்கணும்ன்றதை நாம தீர்மானிக்க முடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப இவங்க சொல்ற விதம் வேற. ஒரு குரூப் இப்படி சொல்றாங்க, இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க? சிலர் சொல்றாங்க சாபம் இருக்கு, ஆனா அது எல்லார் மேல இல்ல, சிலர் மேல மட்டும்தான் பழிச்சிருக்குது. அதுக்கு அடையாளமா தான் சிலர் வந்து ஊனமா பிறக்கிறாங்க, அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க, தீராத வியாதிப்படுறாங்க, குழந்தை பேர் இல்லாமலேயே வாழ்ந்து மரிக்கிறார்கள்னு ஒரு சிலருடைய கருத்து. என்ன கருத்து? சாபம் இருக்கு, அது எல்லார் மேலே இல்லை, ஒரு சிலர் மேல மட்டும் குறிப்பா கடவுள் வந்து அப்படி வச்சிருக்கிறாரு. பைபிள்ல அப்படி இருந்தாங்க. யோவான் 5:1 சீசர்லாம் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, இவன் இப்படி பிறவிக்குருடனாய் பிறப்பது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அதாவது இவன் செய்த பாவம் அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவத்தில் விளைவினால் உண்டான அந்த சாபத்தினாலதான் அவன் இருக்கிறான், யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இப்படி பிறந்ததே ஒரு சாபம்னு கருதி வைத்திருக்கிறார்கள். அப்போ நல்லா இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்க ஊனமா இருக்கிறவனை பார்த்து. அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க நல்லா பிறந்தது யாரோ செய்த புண்ணியம், இவன் இப்படி பிறந்தது யாரோ செய்த பாவத்தினால் விளைந்த சாபம் என்று எண்ணுகிறார்கள். சிலருடைய கருத்து என்னன்னா, இப்படி நினைக்கிறாங்க, சிலர் மேல அந்த சாபம் பழிச்சிருக்குது, எல்லார் மேலையும் பழிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கருத்து. சரி, நல்லா கவனிங்க. ஏன் இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன், என்ன கருத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அப்படிதான் நீங்க இயங்குவீங்க, அப்படிதான் நீங்க சிந்திப்பீங்க, அப்படிதான் நீங்க பேசுவீங்க, அப்படித்தான் மற்றவங்களுக்குள்ள அதை இன்ஜெக்ட் பண்ண பாப்பீங்க, அதை செலுத்த பாப்பீங்க, அப்படிதான் செலுத்த பாப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த மாதிரி கருத்து உடையவனா இருந்தா ஒரு பலவீனமான நபரை நான் சுகம் கொடுக்க விரும்பவே மாட்டேன். ஏன் சுகம் கொடுக்க விரும்ப மாட்டேன்? ஏன்னா இவங்க மேல என்ன இருக்கு? சாபம் இருக்குன்னு நம்புறேன். அப்படிதான் இந்த சீசல் இருந்தாங்க. சீசல்ல பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போங்க சுகமாக்குங்கலாம் சொன்னாரே, ஆனா இவனை சுகமாக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னு சொன்னா இவன் இப்படி இருப்பது ஒரு சாபம் மேல இருக்குது, இவனெல்லாம் சுகமாக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கருத்து முற்றிலும் வேதத்துக்கு முரண்பாடானது, புறம்பானது. ஹல்லேலூயா. ஒரு குரூப் சொல்றாங்க சாபம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க, இப்படிதான் பிறக்கணும் இப்படிதான் இறக்கணும் இருக்கு. இன்னொரு குரூப் சொல்றாங்க, ஆமாம்மா சாபம் இருக்கு சார், ஆனா சிலர் மேல மட்டும்தான் அது பழித்திருக்கிறது, அதற்கு அடையாளமாக தான் ஊனமா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில சில காரியங்களோட அவர்கள் வாழ்ந்து மரிக்கிறார்கள்ன்றாங்க. மூன்றாவது இன்னொரு குரூப் சொல்றாங்க சாபம் இருக்கு, ஆனா அது எல்லார் மேல இருக்குன்றாங்க. ஒரு குரூப் சாபம் இருக்குது, ஆனா எல்லார் மேல இருக்குது. இந்த பூமியில நாம் வாழ்ற வரையிலும் யாராலும் அதை நீக்கவே முடியாது, ஒருவரும் அதை சரி பண்ணவே முடியாது. இந்த பூமியில் நாம் வாழுகிற வரை அதோடையே வாழ்ந்து நாம் சாக வேண்டும். இதற்கு இந்த பூமியில எந்த பரிகாரமும் இல்லை, இதற்கு இந்த ஜென்மத்துல எந்த பரிகாரமும் கிடையாது. ஒருவேளை இப்போ இந்த பூமியில நல்லா வாழ்ந்தா அடுத்த ஜென்மத்துல வேணா அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் உண்டாயிருக்க முடியும்னு சிலர் நம்புறாங்க. மூணாவது குரூப் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? சாபம் இருக்குது, அது எல்லாரும் மேலே இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் மேலே இருக்குது. எல்லாரும் மேலே இருக்குதுன்னா
அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா எல்லாரும் மேல இருக்கு சார், ஆனா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அது மேல இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாது, அதுக்கு நிவர்த்தியே கிடையாது. அவங்க அந்த சாபத்தோட வாழ்ந்து சாக வேண்டும். இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பரிகாரம் கிடையாது. ஒருவேளை அவங்க ஒழுக்கமா வாழ்ந்தாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் வேண்டுமானால் அவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சிலருடைய நம்பிக்கை இது. ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கை நீங்க வச்சிருக்கிறீங்களா? எல்லாரும் மேலே சாபம் இருக்குது சார், அதனாலதான் சார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதா? இந்த பூமியில பரிகாரமே கிடையாது அப்படி ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? இந்த ஜென்மத்தில் நமக்கு இப்படித்தான் போட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? நீங்க தலையாட்டுறத பார்த்தா ஏதோ பாதி நம்பிக்கை இருக்கு சார். இல்ல கிளியர் ஆயிடணும். தலைமுறை சாபம் எல்லாம் முடிந்தது, அதான் நம்ம செய்தி. ஆமென். சிலருடைய நம்பிக்கை சொல்லிட்டு வரேன். ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா கூட அது வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்லல. இதெல்லாம் மக்களுடைய கருத்துக்கள். சிலர் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சாபம்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க, சாபம் இருக்குது சிலர் மேல மட்டும்தான் இருக்குன்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க, சாபம் இருக்கு எல்லாரும் மேலே இருக்குன்றாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது, யாரும் அதை நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த பூமியில அப்படியே வாழ்ந்து சாகணும், மறுஜென்மத்தில் வேணா அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டுன்றாங்க. நாலாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சாபம் இருக்குது, தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகிற சாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அது யார் மேல சாபம் வந்ததோ அந்த நபரோடைய அந்த சாபம் முடிந்து விடுகிறது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. நாலாவது குரூப் யாரு, சாபம்னு ஒன்று இருக்குது, ஆனா இந்த தலைமுறை தலைமுறை சாபம்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நபர் மேல சாபம் வந்துச்சோ அந்த நபர் மேலையோட அந்த சாபம் முடிஞ்சிருது அப்படின்னு நாம சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். அந்த நபர் மேலேயே முடிஞ்சிருச்சு, அந்த நபர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சாபம் இருக்குது, அந்த நபர் செத்ததுக்கு அப்புறம் சாபம்ன்றது கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா இந்த தலைமுறை தலைமுறை சாபம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அது இருக்குதுன்னா இப்ப இருக்குதுன்னு சொல்லல, இருந்துச்சு, அதை தான் சரி பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை சாபம் என்று ஒன்று இருக்கிறது, இல்லைன்னு சில நம்புறாங்க. அந்த நபரோடைய முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அந்த நபரோடைய முடியறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, பெற்றோர்களை பார்த்து சொன்னாரு, நீ உன் பிள்ளைகள் நன்றாய் இருக்கும்படிக்கு நீ என் வார்த்தையின்படி நட. புரியுதா உங்களுக்கு? பெற்றோரை பார்த்து சொன்னாரு, நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு நீ என்னுடைய வார்த்தையின்படி நட. ஏன்னா நீ நல்லா நடந்தேன்னா தான் உன் பிள்ளைகள் நல்வாழ்வை அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. பெற்றோர் சிலர் செய்கிற தவறுகள், சில பாவங்கள், அதனால உண்டாகிற விளைவுகள் பிள்ளைகளை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். ஏன்னா எனக்குள்ள இருந்து வர்ற கேரக்டர் யாருக்குள்ள வருது? யாருக்குள்ள இருந்து வந்தது? அங்கிருந்து வந்தது. அதனாலதான் பாதிக்குது. ஆமென். அப்ப இந்த தலைமுறை தலைமுறையாய் கடத்தப்படுவது என்று ஒன்று இருக்குது. பின்னால பார்ப்போம். ஆமென். இவங்க சொல்றாங்க தலைமுறை தலைமுறையெல்லாம் கடத்தப்படுறது இல்லை சார், அந்த நபர் மேல வந்துச்சுன்னா அந்த நபரோட முடிஞ்சிருதுன்னு நம்புறாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தலைமுறை சாபம் முடிந்தது. சத்தமா சொல்லுங்க, தலைமுறை சாபம் முடிந்தது. நீங்க எல்லாம் இங்க கவனிக்கணும். பாதி கேட்டு பாதியோட போயிட்டீங்கன்னா அப்புறம் சாபம்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. அது சாதாரணமா எடை போடாதீங்க. அதை நான் சொல்ல வந்தே கரெக்டாக நீங்கள் உங்களுக்குள்ளே இறங்கிடணும். எனக்குள்ளே இறங்கிடுச்சு, உங்களுக்குள்ளே இறங்கிடணும். ஆமென். இங்கே கவனிங்க நல்லா. தலைமுறை சாபம் எல்லாம் முடிந்தது. இவங்க சொல்கிறாங்க தலைமுறை சாபம்லாம் கிடையாது, அந்த நபர் மேலே வந்த சாபம் அவங்களோடைய முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அஞ்சாவது ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்படியே சாபம் இருந்தாலும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிற சில புனிதமான காரியங்களை வச்சு அதை சரி பண்ணிடலான்றாங்க. சில புனிதமான காரியங்கள், அதுக்கு உதாரணமாக இந்த காசிக்கு போனால் அந்த தண்ணியில் குளிச்சு எழுமுனா போதும் சாபம் சரியாயிடும் அப்படின்றாங்க. இல்லைன்னா சில விரதங்களை எடுத்தா போதும் அந்த சாபம் சரியாயிரும்ன்றாங்க. அல்லது கடவுளுக்காக சில நேர்த்தி கடன்களை செஞ்சு அதை சரியா நிறைவேற்றிட்டா போதும் இந்த சாபம் சரியாயிரும்ன்றாங்க. சாபம் இருக்குது, ஆனா அந்த சாபத்தை சரி பண்றதுக்கு இந்த பூமியிலேயே சில புனிதமான காரியங்களை வைத்து சரி பண்ணிடலான்றாங்க. இந்த கருத்து மக்கள் மத்தியில் பரவலா இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். புனிதமான தண்ணியோ புனிதமான சில காரியங்களை வச்சு சரி பண்றதா இருந்தா நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக அனுப்பப்பட்டவர் அல்ல, முழு உலகத்திற்காக அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ அனுப்பும்போது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான்ப்பா இவரு அப்படின்னு சொல்லல. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ஏதாவது தண்ணியை பார்த்துங்க, ஏதாவது புனிதமான நதியை பாருங்க, அல்லது வேற ஏதாவது ஒன்றை பார்த்துங்கன்னு சொல்லலை. அவர் எல்லாருக்கும் பலியானார். ஆமென். ஒரே பலி எல்லாருக்குமாக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஒரு குரூப் இப்படி சொல்றாங்க. கடைசி 6வது, இன்னும் சாபம் குறித்து வேறு சிலருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, அப்படியே ஏதேதோ செய்து சாபம் போய்விட்டதுன்னா கூட இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை, அந்த கேடு, அந்த போராட்டம், அந்த பாடுகள், அந்த இழப்புகள், அந்த பாவங்கள், அந்த குறிப்பிட்ட வியாதி, தொடர்ந்து வருகிற அந்த அகால மரணங்கள், இது போன்றவைகளெல்லாம் எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கினது போல தெரியலையே, அதை குறித்து எந்தவித விமர்சனம் இல்லாமல் அதை சகித்து கொண்டு வாழ வேண்டியதுதான் சொல்லி நிறைய பேர் வாயடைத்தி போய் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 6 விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது சாபத்தை குறித்து. ஆனா நாம வேதம் சொல்லுகிறது தலைமுறை சாபம் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. சாபம் முடிஞ்சிருச்சு, தலைமுறை சாபமும் முடிந்து விட்டது என்பதுதான் வேதம் தருகிற செய்தி. சரி, இப்படி இருக்கிறபடியால் சாபத்தை குறித்து உலகத்திற்கு வேதம் கொடுக்கிற முக்கியமான வெளிப்பாடுகள் என்ன, இதை குறித்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாபம் என்றால் என்ன? சாபம் எப்படி இந்த மனுவர்க்கத்துக்கு வந்தது? சாபம் என்று ஒன்று வருவதற்கு காரணமாக இருந்த பாவம் எது? பாவம் என்றால் என்ன? பாவத்தின் துவக்கமும் சாபத்தின் துவக்கமும் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? அந்த பாவமும் சாபமும் தலைமுறையாக தொடர்கிறதா? அப்படியானால் இந்த சாபத்திலிருந்து நம்முடைய தலைமுறையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு, நம்முடைய சந்ததிக்கு இது கடத்தப்பட்டிருக்கிற இந்த பாவம், இந்த சாபம், இதிலிருந்து நம்முடைய குடும்பம் விடுதலையாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான வெளிப்பாடு. ஆமென், அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனை அறியாதவர்கள் இருப்பீர்களானால் நான் சொல்றேன், ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சாபத்திற்கு ஒரு பெரிய பரிகாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தை குறித்தான மனப்பான்மையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாபம் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிறது, ஆகவே வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில சில 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 காரியங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்துவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை சரி பண்ணுவதற்கு வேதம் நமக்கு பதிலை தருகிறது. அல்லேலூயா. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வேதம் நமக்கு பதிலை தருகிறது. சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்ப சாபம்னா என்ன? ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். சாபம் என்றால் என்ன? சாபம் என்பதை 2 விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சாபம் என்பதற்கு ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு பக்கம் என்று பேர். சாபம் என்றால் ஆசீர்வாதத்தினுடைய மறுபக்கம் என்று சொல்லலாம். எப்படி ஆசீர்வாதத்துடைய மறுபக்கம் சாபம் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. சாபம் எங்கே துவக்கப்பட்டது? ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். 2ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சபித்தார் என்று சொல்லல, சாகவே சாவா என்று சொன்னார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம் என்றால் என்ன? 2 விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சாபம் என்றால் ஆசீர்வாதத்துடைய மறுபக்கம், ஆசீர்வாதத்துடைய இன்னொரு பக்கம் தான் சாபம். 2வது பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னது சாபம் அல்ல. சொன்னது சாபம் அல்ல, அது ஒரு இன்ஃபர்மேஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாகவே சாவாய், அது இன்ஃபர்மேஷன். தட்ஸ் நாட் a curse. அது சாபம் அல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரளி விதை இருக்கு, அல்லது பெனாயில் இருக்கு, ஆசிட் இருக்கு. உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்க, ஆசிட் எடுத்து குடிச்சிடாத, சாகவே சாவாய். சபிக்கிறீங்களா? சபிக்கல. என்ன சொல்றீங்க? இன்ஃபார்ம் பண்றீங்க.
எச்சரிக்கிறீங்க. எச்சரிப்பு சாபம் அல்ல. பக்கம் கைப்பிடி சொல்லுங்க, பக்கம் கைப்பிடி சொல்லுங்க, கண்ணு தரக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எச்சரிப்பு சாபம் அல்ல, இன்ஃபர்மேஷன் சாபம் அல்ல. ஆமென். You have to tell. நீங்கள் அதை சொல்ல வேண்டும். எச்சரிப்பை சொல்ல வேண்டும், இன்ஃபர்மேஷனை சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு ஏங்க நெகட்டிவா பேசுறீங்க? என்னது நெகட்டிவா பேசுறது? தேவன் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. சாகவே சாவாய் சபிக்கல, தாம் பிள்ளையை நேசிக்கிறார். தாம் பிள்ளையை பார்த்து சொன்னார், மகனே நீ என்னை போல படைக்கப்பட்டவன், தேவ சாயல் தேவ ரூபம், எல்லாவற்றையும் நான் வேற விதத்தில் படைச்சிருக்கிறேன், உன்னை மட்டும் நான் என்னை போல படைச்சிருக்கிறேன், நீ வாழ்ந்திருக்க வேண்டும். நான் எப்படி சாவாமை உள்ள தேவனோ அப்படி நீ சாவாமை உள்ள மனிதனா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான அர்த்தம், உள்ள அர்த்தம் தானே. நீ சாக கூடாது. பட் he doesn't know what is death. இவனுக்கு தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது. சாவு என்றால் என்னன்றது ஆதாமுக்கு தெரியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு சாவு என்றால் என்னன்னு தெரியும்? எத்தனை பேர் செத்து பார்த்திருக்கீங்க? நீங்க செத்துருக்கீங்களா? இல்ல, செத்தவங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா சொன்னாங்க செத்தாதான் சுடுகாடு தெரியும்னாங்க. ஆமென். யார் சுடுகாடை பார்க்கறக்காக சாகணும்னு விரும்புறீங்க? இல்ல, யாரும் சாக. ஐயா நல்ல என்னது நல்ல வார்த்தையா பேசுங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க? எச்சரிப்பு சாபம் அல்ல, தகவல் கொடுப்பது சாபம் அல்ல, இன்ஃபர்மேஷன் சாபம் கிடையாது. ஆசீர்வாதத்தின் மறுபக்கம் பிரதர், அது ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். தேவன் ஒன்றை உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறார் என்றால் அது ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறார். தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். தேவன் உங்களை ஜீவனோடு இருக்க விரும்புகிறார். நீங்கள் சாக கூடாது என்று விரும்புகிறார். இந்த வார்த்தையை யாரு கேட்டுக்கொண்டதாலும் சரி, சாவு உங்கள் வாழ்க்கையில தூரமாவதாக, குடும்பத்தை விட்டு தூரமாவதாக. தேவன் தான் உண்டாக்கின மனுஷன் சாவதை விரும்பவில்லை. தேவன் இன்ஃபார்ம் பண்றார், இதுல இதை நீ புசிக்கும் நாள் சாகவே சாவாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார். ஒருவேளை அதுதான் சாபம்னு எடுத்துக்கொள்ளும் என்றால் ஒரு காரியத்தை கேள்வி வருதாங்க. என்ன கேள்வி? சாபம் எப்போது வர வேண்டும்? செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யும் பொழுதான சாபம் வர வேண்டும். ஆதாம் சபிக்கப்படும்படியாக 2ஆம் அதிகாரத்தில் என்ன தவறு செய்தான்? ஒரு தவறும் செய்யல. 3ஆம் அதிகாரத்தில் தானே பாவம் வந்துச்சு. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தவறு செய்யவில்லை இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டு அவனை பண்படுத்த, காக்க வைத்து, வேலையை கொடுத்து, அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த கனியை புசிக்காதே. ஆமென். இதை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். இது சாபம் அல்ல. ஏன்னு சொன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னு சொன்னா அவன் தேவனால் சபிக்கப்படும்படியாக ஆதாம் அங்கே எந்த தவறும் செய்யவில்லை. அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். பைபிளை கையில உயர்த்தி சொல்லுங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிபந்தனைகளும் ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். தேவன் என்னை பார்த்து சாகவே சாவாயின்னு சொல்றது நெகட்டிவ் சென்ஸ்ல இல்ல, ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். தேவன் என்னை நேசிக்கிறார். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். தேவன் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நான் நீடித்த நாட்களை ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், ஆகவேதான் சொல்லுகிறார், இதை செய்யாதே, இதை பண்ணாத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனை சபிப்பதற்கு ஆதாம் அப்போது எந்த பாவமும் செய்யவில்லை. பாவம் செய்வது என்பது 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. சாபம் என்பதை நாம் ஆசீர்வாதத்துடைய மறுபக்கம், இன்னொரு பக்கம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். தேவன் எப்போதுமே நம்ம கிட்ட அன்பாவே பேச நினைக்காதீங்க. தேவன் எப்போதுமே நம்ம கிட்ட பாசிட்டிவாவே பேச நினைக்காதீங்க. தேவன் பாசிட்டிவ் காட். அதே நேரத்தில் இங்கே நஞ்சு இருக்கிறது, இங்கே விஷம் இருக்கிறது, இங்கே தவறு இருக்கிறது, இங்கே பாவம் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுவதற்கு தேவனுக்கு சகல உரிமையும் இருக்கிறது. தேவன் உங்களை எச்சரிப்பது உங்களுடைய நலனுக்காக. தேவன் உங்களை
எச்சரிப்பது நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு மக்கள் எச்சரிப்பை விரும்புவதில்லை. இன்றைக்கு மக்கள் கொஞ்சம் கொலாவணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு அன்பையும் நேசத்தையும் பாசிட்டிவா பொழியணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அங்கே சில நெகட்டிவான அல்லது சில எச்சரிப்பின் வார்த்தைகளை, சில தகவல்களை கொடுக்கிறதை மக்கள் விரும்புவதில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தான் சிட்சிக்கிற பிள்ளையை கர்த்தர், தான் நேசிக்கிற பிள்ளையை கர்த்தர் சிட்சிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென், 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 ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்ஃபர்மேஷனே கிடைக்கல, எச்சரிப்பே கிடைக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல. எப்பொழுது நீங்கள் எச்சரிப்பை பெறுகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் மிக சரியான பாதையில நடத்தப்படும்படியாக யாரோ ஒருவர் உங்கள் மேல் இருந்து உங்களை தலைமைத்துவத்திற்கு கீழே வைத்துக் கொள்ள, உங்களை அடக்கிக் கொள்ள, உங்களை பாதுகாத்துக் கொள்ள, உங்களை விசாரிக்க, உங்கள் மேல் கேள்வி கேட்க ஒரு நபர் இருக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேல் கேள்வி கேட்க ஒருவரும் இல்லை என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பல சமயங்களில் மக்கள் தங்களை குறித்து கேள்வி கேட்க விரும்புறதில்லை, கண்டிக்க மக்கள் அனுமதி வழங்குறதில்லை, மக்களை திருத்துவதற்கு மக்கள் இடம் கொடுப்பதில்லை. நான் சொல்கிறேன், திருத்துவதற்கு இடம் கொடுங்கள், திருத்துவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் மேல் ஒரு நபரை வைத்துக் கொள்ள பாருங்கள், உங்கள் மேல் ஒரு தலைமைத்துவத்தை வைத்துக் கொள்ள பாருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால் எப்படி ஆசீர்வாதம் வர முடியுமோ, அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாமல் போகும்போது இப்படி நடக்கும் என்று சொல்லப்படுவதை ஆசீர்வாதத்தின் மறுபக்கமாகவே நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் போது ஆசீர்வாதம் வருகிறது என்றால், இன்னொரு பக்கத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒன்றை செய்யாமல் இரு என்று சொல்லும் போது நாம் அங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கை தட்டி தான் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். புரிஞ்சவங்க கை தட்டுங்க. ஆமென். அது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல சமயங்களில் தேவன் நம்மை இதை செய், இதை செய், இதை செய் என்று மட்டும்தான் சொல்லுவார் நினைக்கிறோம். இதை செய்கிறதுனால் ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ செய்யும் போது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், ஒன்றை செய்யாமல் இரு என்று சொல்லும் போதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டுங்களேன் எல்லாரும். ஆமென். ஒன்றை செய்யாமல் இரு, இதை புசிக்காதிரு, இதை செய்யாதிரு, இதை பேசாதிரு, இப்படி பார்க்காதிரு, உன் நலனுக்காக சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தின் மறுபக்கம் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் மறுபக்கம் சொல்லுங்க. நான் செய்கிறதுனால் மட்டும் அல்ல, சில சமயங்கள் நான் செய்யாமல் இருப்பதினாலும் ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவனை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் போது மட்டும் கீழ்ப்படிதலாக அல்ல, நீங்கள் சில காரியங்களை செய்யாமல் இருக்கும் போதும் அதை கீழ்ப்படிதலாகவே அவர் கருதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் செய்யாமல் இருப்பது சோம்பேறியா இருப்பதல்ல, நீங்கள் செய்யாமல் இருப்பது எந்த வேலையுமே செய்யலன்னு அர்த்தம் அல்ல. நீங்கள் செய்யாமல் இருப்பதை கூட தேவன் கீழ்ப்படிதலாக கருதுகிறார், கீழ்ப்படிதலாக கருதுகிறார். ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் செய் செய் செய்யின்னு மட்டும் சொல்லுவார்னு எதிர்பார்க்காதீங்க. சில சமயங்களில் செய்யாதிரு செய்யாதிருன்னு சொல்றதுல கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருடைய வெற்றி இருக்கிறது, கர்த்தர் ஜீவனை காப்பாற்றுவதில் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. காரணம், அவர் சொன்னபடி அந்த கனியை புசிக்காமல் இருந்தால் அதில் நமக்கு ஆசீர்வாதம் தானே இருக்கிறது, அதிலே சாபம் என்று சொல்ல முடியாது. சாபம் எப்போ வந்துச்சு? செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சதுனால தான் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ முதலாவது சாபம் என்றால் என்ன, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சாபம் என்பது ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். கர்த்தர் செய் என்று சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படுகிறதை, செய்யாதே என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படியும் போது மட்டுமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக இருக்கும், அல்லது அது சாபமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, சாபம் என்றால் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஆசீர்வாதம் சாபமாய் மாறுவதற்கு இரண்டு காரியங்கள் நடக்கிறது, இரண்டு அடையாளங்கள் இருக்கிறது. சொல்லிட்டாங்க பேர் செகண்ட் பாயிண்ட்க்கு. ஆசீர்வாதம் சாபமாக மாறுவதற்கு ரெண்டு அடையாளம் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய
தேவனுடைய வார்த்தையை மீறுவது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை மீறுவது. இரண்டாவது, அதாவது அவர் சொன்னதை மீறுவது. இரண்டாவது, அந்த வார்த்தையை மீறினதற்கு அடையாளமாக அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்வது. ஆமென். ஆசீர்வாதம் சாபமாய் மாறுவதற்கு இரண்டு அடையாளம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை மீறுவது. எங்க மீறுறோம்? மனதிலேயே மீறிடுறோம், உள்ளத்திலேயே மீறிடுறோம். தேவனுடைய வார்த்தை மீறுவது என்பது மீறினதற்கு அடையாளமாக தான் செயல் வெளியே வருகிறதே ஒழிய, மீறுவது என்பதே உள்ள நடக்கிற காரியம், மனதில் நடக்கிறது, உள்ளத்தில் நடக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காதே, பார்த்தாலே மீறி விட்டாய். உள்ளே நடந்துருச்சு. கர்த்தர் உள்ளே நடக்குது. மீறுதல், தேவனுடைய வார்த்தையை மீறுவது என்பது உள்ளே நடக்கிறது. உள்ளே நடந்ததற்கு அடையாளமாக செயலில் அது வெளியே வருகிறது. ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மீறினதற்கு அடையாளமாக அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ரெண்டையும் தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இதை புசிக்காதே, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். 3ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவனை எப்படியாவது மீற வைக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய மிக முக்கியமான தந்திரம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசாசு நம்மை கொல்லுவதற்கு அவனால முடியாது, அவனுக்கு அதிகாரம் இல்லை. நம்மை சாகடிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற மிக முக்கியமான வேலை தேவனுடைய வார்த்தையை மீற வைக்க வேண்டும். பிசாசு யாரையும் கொல்றது கிடையாது. பிசாசு கொல்லுவதற்கு அவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தையை மீற வைக்கிறான். தேவனுடைய வார்த்தையை குறித்த பொய்யான கருத்தை சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதை குறித்து நம்மை திசை திருப்ப பார்க்கிறான். அதே 3ஆம் அதிகாரத்தில் தான் பண்ணான். இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். 2ஆம் அதிகாரத்திலேயே தேவன் சொன்னார். 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு சொல்றான், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை. எது பாசிட்டிவா இருக்கு? சாகவே சாவாய்ன்றது பாசிட்டிவா இருக்கா? சாகவே சாவதில்லைன்றது பாசிட்டிவா இருக்கா? சாகவே சாக மாட்டீர்கள்ன்றதுதான் பாசிட்டிவா இருக்கு. நம்ம அதுதான் எதிர்பார்க்கிறோம். இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தம் எப்படி வரணும்? சாவதில்லை, அதான் வாக்குத்தத்தம் வரணும் இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, நீ சாக கூடாது என்றுதான் இந்த கனியை புசிக்காதேன்னு சொல்றேன். இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எரியோ 2ஆம் அதிகாரத்தில் சாகவே சாவாய்ன்னு சொன்னாலும், 3ஆம் அதிகாரத்தில் சாகவே சாவதில்லைன்னு சொன்னாலும் தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள் நானும் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிசாசுடைய மிக முக்கியமான தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில் தேவனுடைய வார்த்தை மீற வைக்க வேண்டும். மீறினதற்கு அடையாளமாக நாம் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது. 2வது பாயிண்ட், சாபம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறுவது. தேவனுடைய வார்த்தையை மீறுவது. சாபம் எப்பொழுது, ஆசீர்வாதம் எப்பொழுது சாபமாக மாறுகிறது? தேவனுடைய வார்த்தையை மீறும் போது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய அறிவு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, இதை மீறினதனுடைய விளைவுதான் சாபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினுடைய மீறினதற்கு இன்னொரு அடையாளம், இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், தேவனை மனிதன் மதிக்காமல் போனான். தேவனுடைய வார்த்தையை மனிதன் மதிக்காமல் போனான். தேவனுடைய வார்த்தையை மீறினான். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையில அவருடைய அறிவு இருக்கிறதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனான். அதனாலதான் பல சமயங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அசால்ட்டா மீறிடும். மற்ற 4 பேருடைய வார்த்தையை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் மீறி விடுகிறோம். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் நாம் கடவுளுடைய வார்த்தையில போய் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இதை மீறினா கூட பரவாயில்ல, நான் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இல்ல, நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது நாம் தேவனை மதிக்காமல் போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது அவருடைய அறிவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோம், அவருடைய ஞானத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோம். தேவனுடைய வார்த்தை மிகவும் மிகவும் மேன்மையானது. எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? நமக்கு தெரியாதவைகள் எல்லாம்
தேவனுடைய வார்த்தைக்குள் அறிவாய் அடக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தெரியாது, பல காரியங்கள் எனக்கு தெரியாது, அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சாவு என்றால் என்னன்னே தெரியாது ஆதாமுக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சாகவே சாவாய், சாவுனா உனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு கீழ்ப்படி, இந்த கனியை மட்டும் புசிக்காத, புசிச்சேன்னா செத்து போவேன், சாவுனா உனக்கு என்னன்னே தெரியாது. சாவு என்றால் என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ கரெக்டா நாம விஷத்தை எடுத்து சாப்பிடவே இப்ப சாப்பிட மாட்டோம். என்ன, ஆதாம் சாப்பிட்டு பார்த்துட்டான், ஊரே சாகுது இப்போ, அதனால இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமே, இப்ப விஷத்தெல்லாம் சாப்பிட வேண்டியது இல்லை, சாப்பாடு அதிகமா சாப்பிட்டாலே போதும். ஒருத்தர் சொன்னாரு, டீ கடையிலாம் இப்போ அந்த காலத்தில் போய் உக்காந்தா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எத்தனை பிள்ளைங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, இதுதான் பேசிக்குவாங்க. ஆனால் இப்போ டீ கடையில் போய் உக்காந்தா, உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு 400, உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு 520, என்னது எல்லாம் தெரியுது எல்லாருக்கும். பெருசா இப்போ போய் நீங்க நஞ்ச அரளி விதையெல்லாம் அரைச்சாலும் சாப்பிட வேண்டாம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலே சீக்கிரம் செத்துடலாம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஊரெல்லாம் சாவு. இப்ப சாவை பார்த்தாலே தெரியுது இதுதான் சாவுன்னு. ஆதாமுக்கு தெரியாது இதுதான் சாவுன்னு. ஆண்டவருக்கு தெரியும் சாவு என்பது மிக கொடுமையானது, மிக கொடூரமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செத்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானதுன்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிரோடு இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் விளைவு வர வரைக்கும் காத்திருக்கிறாங்க, விளைவின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் பார்க்கிறாங்க. இல்லை, விளைவிலிருந்து கற்றுக்கொள்ள கூடாது, வார்த்தையிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் கடவுளுடைய வார்த்தை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி பைபிளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன் சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன், மற்ற யாருடைய வார்த்தையும் தவிர கடவுளுடைய வார்த்தையை நான் மேன்மையாய் பார்க்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே என்னுடைய பிரதானமான காரியமாக நான் கருதுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆதாம் ஒருவன் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே சாபம் என்று வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் டக்குன்னு திருப்புங்க பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தையை மீறினதற்கு பேர்தான் பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறினதனுடைய விளைவுதான் சாபம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். யாராவது ஒருத்தர் 12ஆம் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே, தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த சாபமும் பாவமும் எப்படி வந்துச்சு? சாபம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தையினுடைய மீறினதனுடைய விளைவுதான் சாபம். பாவம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவம். வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே. ஹலோ, யாராலே? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யாராலே? நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. எப்படி பிரசங்கம் பண்ணாரு? ஒரே மனுஷனாலே பாவம் வீட்டுக்குள்ள வரும், அந்த ஒரு மனிதன் நீதான் அப்படின்னாரு. நானும் பயந்தேன், நான் தான் போட்டிருக்கு. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு இப்படி இருக்க அந்த ஒரே மனுஷனாலே. எந்த ஒரே மனுஷனாலே? எந்த சார் யாரு? ஆஹா, அந்த ஒரே மனுஷனாலே. வாசிங்க. அந்த ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே. ஹலோ, அந்த ஒரே மனுஷனாலே பாவமும் சாபமாகிய மரணமும் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமும் சாபமும் முழு உலகத்திற்குள்ளே தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்கிறது. தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லா மனுஷரும்
பாவம் செய்தபடியால். அளவு கவனிங்க, இப்படியாக எல்லா மனுஷரும் 13ஆம் வசனத்துல சொல்லுது இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே. 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல சொல்லுது இப்படியாக எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்போ இங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பொருளை சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பாவம் செய்து பாவிகளாகவில்லை, பாவ சந்ததியிலே பிறந்து பாவிகளாகி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் பாவம் செய்து பாவிகளாகவில்லை. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது. இந்த உலகத்துக்குள்ள என்ன அர்த்தம்? ஏதாவது தெருவுல மூலையில நின்றுகிட்டு இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, நமக்குள்ளே வந்து விட்டது. நமக்குள்ளே எப்படி வந்துச்சு? ஆதாமுக்குள்ள இருந்து பாவம் நமக்குள்ளே கடத்தப்பட்டது. ஆதாமுக்குள்ள இருந்து மரணம் நமக்குள்ளே கடத்தப்பட்டது. ஆதாமுக்குள்ள இருந்து சாபம் நமக்குள்ளே கடத்தப்பட்டது. இப்படி இருக்க எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பூமியில பிறக்கிற எந்த மனுஷனும் எப்படி பாவம் செய்வதுன்னு டியூஷன்லாம் போறது கிடையாது. யாராவது டியூஷன் போறாங்களா? எப்படி பொய் சொல்லுவது எங்க கத்துக் கொடுக்குறாங்களா? எப்படி திருடுவது எங்க கத்துக் கொடுக்குறாங்களா? இல்ல. பாவம் செய்வதை குறித்து எங்கேயும் டியூஷன் கிடையாது. பாவம் என்பது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வருது, உள்ள இருந்து வருது. அப்படின்னா ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், பாவம் என்பது என்னுடைய நேச்சர்லயே கடத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி கடத்தப்பட்டுச்சு? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பாவத்தை சரி பண்ண முடியல, இந்த பாவத்தை சரி பண்ண முடியல, இந்த பாவத்தை சரி பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல இருந்து வாங்க. இந்த பாவம் எப்படி உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. எப்படி உள்ள வந்துச்சு? அப்போ பவுல் கிளியரா சொல்றாரு, ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவிகளானார்கள். பாவம் என்பது கடத்தப்பட்டது. சொல்லுங்க, கடத்தப்பட்டது. சொல்லுங்க, கடத்தப்பட்டிருக்கிறது. பாவமும் சாபமும் கடத்தப்பட்ட ஒன்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். பதினைந்தாம் வசனம். மீறுதலின் பலன், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்தார்கள். 12ஆம் வசனத்துல ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். 15ஆம் வசனத்துல ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்தார்கள். 19ஆம் வசனத்துல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள் போனார்கள். அப்ப நல்ல கவனிங்க அருமையானவர்களே, அந்த ஒரு மனுஷன் ஆதாமின் மூலமாக பாவம் கடத்தப்பட்டிருக்கிறது. ஆதாமின் மூலமாக சாபம் கடத்தப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே பாவமும் சாபமும் ஆதாமின் வழியிலே கடத்தப்பட்டு இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தான். அந்த ஒரு பாவம் தான் பாவமாக கருதப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் பாவம் செய்வதை பெருசா தேவன் பார்க்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா, ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக தான் நீங்களும் நானும் பாவிகளா இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆதாம் செய்த பாவத்தினுடைய அந்த விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய மரணத்துக்கு காரணம் நாம் செய்த பாவம் அல்ல. நம்முடைய மரணத்திற்கு காரணம் ஆதாமுடைய பாவம். ஆதாம் செய்த பாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே, மீறுதலினாலே முழு மனுவருக்கும் பாவிகளாகி போனது. நாம் எல்லாரும் அப்படியே பாவம் செய்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், நாம் பாவம் செய்து பாவிகளாகவில்லை, நாம் பாவ சந்ததியிலே பிறந்து பாவிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Glory to God. ஆமென். அப்படியே சந்ததியாக தலைமுறையாக பாவமும் சாபமும் கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, பாவமும் சாபமும் கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. நம்முடைய டைட்டில் என்ன? தலைமுறை சாபம் முடிந்தது. சொல்லுங்க, தலைமுறை சாபம் முடிந்தது. சத்தமா சொல்லுங்க, தலைமுறை சாபம் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறை சாபம் முடிந்தது. அல்லேலூயா. நீ வீட்டில் போய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1 இருந்து 15 வசனங்கள் ஆசீர்வாதம். 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சாபம் மனுவருக்கத்தை சாபம் ஆட்டி படைக்கிறது. யாருடைய பாவம்? ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே. அதுல சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாதவைகள். நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத காரியங்களை உபாகமம் 28 பார்க்கிறோம். யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி புஸ்தகத்தின்படி நீ செய்ய கவனமாயிரு. இதை மீறினால் நீ தோல்வி அடைவாய். இதை மீறும் பொழுது நீ வெற்றி பெற முடியாது. சாபம். வார்த்தை மீறுவது சாபம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இயற்கையாகவே பலவீனம் கடத்தப்பட்டிருக்கிறது.
இயற்கையாகவே குறைகள் கடத்தப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே பாவம் செய்வது என்பது நம்முடைய ரத்தத்திலே கலத்தப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்கிற ஒருவனின் மூலமாக நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்கிறேன், பலவீனர்களை தாங்க வேண்டும் என்று தேவன் பார்க்கிறார். சொன்ன பலவீனர்களை தாங்க வேண்டும், குறை உள்ளவர்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் பூரணமான உலகம் அல்ல. இந்த உலகம் பரிபூர்ணமான மனிதர்களை கொல்லவில்லை. பாவ மனிதர்கள், குறை உள்ள மனிதர்கள். ஒருவேளை குறையே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் மனுஷனான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை மனுஷனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏலியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பாவம் சாபம் கடத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, இது எப்படி சரி பண்றார் தேவன்? முழு மனுவர்க்கத்தின் சகல பாவங்களையும் சாபங்களுக்கும் தீர்வாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தீர்மானிக்கிறார். இதனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா? ஆமென். ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாம் கடத்தப்பட்டு வந்துருச்சு. பிதாவாகிய தேவன் பார்த்தார், இதை சரி பண்ண இந்த பூமியில ஒருவராலும் முடியாது. ஏன் ஒருவராலும் முடியாது? எல்லாருமே பலவீனர்கள், எல்லாருமே குறை உள்ளவர்கள், எல்லாருமே தகுதியற்றவர்கள், எல்லாருமே குழிக்குள்ள கிடக்கிறோம். யாராவது மேல இருந்தா தானே கைப்பிடிச்சு தூக்க முடியும். எல்லாருமே குழிக்குள்ள கிடக்கிறோம், எல்லாருமே பலவீனர்களா இருக்கிறோம், எல்லாருமே ஏதோ ஒன்றோடு போராடி கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்றை ஜெயிக்க பார்க்கிறோம். ஆனா எல்லாருமே தோல்வியில் இருக்கிறதுனால, எல்லாருமே பலவீனத்தில் இருக்கிறதுனால தேவன் தீர்மானித்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப தீர்மானித்தார். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. யாரை விசுவாசிக்கிறவன்? எல்லா கையை உயர்த்தி, யாரை விசுவாசிக்கிறவன்? குமாரா இயேசுவை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை. உங்க பாஸ்டர் இல்ல, இயேசுவை. ஓ லார்ட், ஆமென். அல்லேலூயா. உங்க கண்ணுக்கு இந்த உலகத்துல பூரணமாய் தெரிகிற ஒரு நபரை அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. புனிதமாய் தெரிகிற ஒரு தண்ணீரை விசுவாசிக்கிறவன் அல்ல, சில விரதங்களை நம்புவதல்ல, கடவுளுக்காக சில காரியங்களை செய்கிறதுனால் ஏதோ எனக்கு நடக்கும்ன்றதுனால அல்ல, நடக்கும் என்று அல்ல. யோவான் தெளிவா சொன்னார், இயேசு சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வாழ்க்கையில கெட்டு போவதில்லை. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாவ மனிதர்கள் மேலே தேவன் அன்பு கூர்ந்தார். கீழ்ப்படியாமையின் மனிதர்கள் மேலே தேவன் அன்பு கூர்ந்தார். பலவீனமான மனிதர்கள் மேலே தேவன் அன்பு கூர்ந்தார். நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பலவீனத்தை கண்டு அன்பு கூற யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் குறைகளை கண்டு அன்பு கூற யாரும் இல்லாமல் இருக்கலாம். தேவன் உங்கள் குறை உள்ள இடத்திலேயே உங்களை நேசிக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? உங்கள் பலவீனமான இடத்திலே தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இல்லாத போதே தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில கிடக்கிறீர்களோ அந்த இடத்துல வந்து உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். தம்முடைய குமாரனையே நமக்காக தந்தார். அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க 1-4 வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்க கடவுது. அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவை நாடுவானாக. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நமக்குள்ள உண்டாயிருக்க கடவுது. சத்தமா வாசிக்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருந்தோம். அப்படி இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சொல்லுங்க, தம்மை தாமே தாழ்த்தி, சொல்லுங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. யாருக்காக? ஆதாமின் சந்ததிக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்த வார்த்தை, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, சொல்லுங்க, மரண பரியந்தம், சொல்லுங்க, மரண பரியந்தம், சொல்லுங்க, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அல்லேலூயா. தம்மை தாமே. எனக்கு கவனிங்க, ஒரே மனுஷன் ஆதாம் பாவம் செய்து கீழ்ப்படியாமை வெளிப்படுத்தினான். பாவத்தின் நிமித்தம் சாபங்கள் விளைவாக வந்தது. ஆதாமின் சந்ததிகளாக நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த பாவமும் சாபமும் கடத்தப்பட்டது. இதை சரி பண்ண வேண்டும். சாபம் என்பது இருக்குது,
தலைமுறை தலைமுறையா இருக்குது. அதான் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறது. முழு மனுவர்க்கத்துடைய சூழ்நிலை அதை பார்க்கும்போது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், சாபத்தின் கீழ் இருக்கிறது. இது உண்மை. பிதாவாகிய தேவன் பார்த்தார், இந்த சாபத்திற்குள் மக்கள் வாழ்வதை அவர் அதை சரி பண்ண வேண்டும் என்று எண்ணி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இயேசுவை அனுப்பினது எதற்காக தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, நான் யோக்கியமா இருக்கனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய யோக்கியமும் என்னுடைய யோக்கியமும் கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலுக்கு இணையானது அல்ல. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படிதலால் அல்ல, கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினால். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கையை தட்டி அவருடைய கீழ்ப்படிதலுக்காக நன்றி சொல்லுவோமா? நம்முடைய கீழ்ப்படிதலினால் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நம்முடைய கீழ்ப்படிதலினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் சாபம் நம்மை விட்டு நீங்கவில்லை. கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். ஆயினால்தான் வேதம் சொல்கிறது, நாம் அவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக தேவனால் பார்க்கப்படுகிறோம். அவருடைய கீழ்ப்படிதலினால் நாமும் அவருக்குள் கீழ்ப்படிந்தவர்களாக பார்க்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கீழ்ப்படியல, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் எனக்காக கீழ்ப்படிந்தார். கையை தட்டி சொல்லுங்க ஆமென். இயேசு எனக்காக கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? மரண பரியந்தம். சொல்லுங்க, மரண பரியந்தம். அந்த வசனத்துல பவுல் சொல்றார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். நான் இப்படி சொல்றேன், அவர் கீழ்ப்படிந்ததினால் மரித்தார். ஆமென். அவர் கீழ்ப்படிந்ததினால் மரித்தார். ஆமென். ஆதாம் கீழ்ப்படியாததினால் மரித்தான், இயேசு கீழ்ப்படிந்ததினால் மரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவாகிய தேவன் சாபத்தை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழியை பண்ணார். பூர்ணமான தம்முடைய குமாரனை அனுப்பினார் இந்த உலகத்திற்கு. அவரை விசுவாசிக்கும்படியாக நமக்கு இப்பொழுது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நான் எப்படி சாபத்திலிருந்து விடுதலையாக முடியும்? தேவ ஜனமே, ஒருவேளை சாபம் இருக்கிறது, உண்மைதான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் மூலமாக அது சரி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தலைமுறை சாபம் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவின் மேல் போயிருக்கிறது. ஒரு கேள்வி, மரணமறியாத கீழ்ப்படிந்தவருக்கு எதுக்கு சிலுவை மரணம்? எதுக்கு தெரியுமா? நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் அவர் மேல் போடப்பட்டது, நம்மை நீங்களாக்கும்படியாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் எழும்பி நின்று வாசிப்போம். வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. எல்லாரும் எழும்பி நின்று வாசித்து நாம் முடிப்போம். கலாத்தியர் 3:13-14. ஓ ஜீசஸ், இது நீங்கள் கேள்விப்படுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14-15. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து, எல்லாரும் வாசிப்போமா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுவுடைய கீழ்ப்படிதல் நம்முடைய சாபத்தை நீக்கிவிட்டது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். கையெழுத்து, நான் இப்பொழுது சாபத்திற்குட்பட்டவன் அல்ல, நான் இப்பொழுது ஆசீர்வாதத்துக்குட்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்ன சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமா சொன்ன சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டார் உங்களுக்காக எனக்காக. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம மேல் இருந்த சாபம் அவர் மேல் போனது. உங்கள் மேல் இருந்த சாபம் அவர் மேல் போனது. ஒருவேளை மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இருக்கலாம், சாபத்தினால்தான் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சாபத்தினால்தான் ஊனம், சாபத்தினால்தான் பிள்ளை பேர் இல்லை, இதெல்லாம் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த சாபம் கர்த்தராகிய இயேசுவின் மேல் போய்விட்டது. இப்பொழுது அது என் மேல பலிக்காது. இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்பொழுது நான் மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எப்போ இந்த சாபம் பலிக்காது தெரியுமா? ஒன்றை நீங்கள் கேள்விப்பட வேண்டும், இந்த சத்தியம், இதை கேள்விப்பட வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும், இதை அறிக்கை செய்ய வேண்டும், இதை தான் உங்களுடைய தலையெழுத்தாக நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு மாற்று கருத்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என் மேல சாபம் இல்லை,
என் வாழ்க்கையில சாபம் பழிக்காது. எல்லாவற்றும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் உள்ளத்தை திறப்பீர்களே ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் திறப்பது இயேசுவுக்கு மட்டுமல்ல, திறப்பது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய பிள்ளை பேருக்காக, உங்கள் வாழ்க்கையில் நலன் உண்டாகும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை திறக்கிறீர்கள். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சாபத்திலிருந்து விடுதலை என்றால். சாபத்திலிருந்து விடுதலை. ரட்சிக்கப்பட்டவருடைய பேர் என்ன தெரியுமா? விடுவிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் விடுதலையாக்கப்பட்டவன். எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன்? சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். கையை சொல்ல, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். சொல்லுங்க, என் மேல சாபம் இல்லை, என் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்லுங்க, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில சாபம் என்பது இல்லை. சாபத்தை நான் நம்ப மாட்டேன். சாபத்தை நான் மேற்கொண்டு விட்டேன். இயேசுவினுடைய நாமத்தினால் சாபம் என் மேல் இனி ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஆவியானுடைய கைகளில் இந்த வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தை அர்ப்பணித்து உங்கள் இருதயங்களை ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சாபமாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், எல்லா சாபங்களும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் போய்விட்டது. இனி நீங்கள் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து அது இல்லையே, அது நடக்கவில்லையே என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அதன் நேரத்தில் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண 2 நிமிஷம் உள்ள இறங்கட்டும். அந்த வார்த்தை உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், உங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார், உங்களுக்காகத்தான் தம்முடைய குமாரனையே இழந்தார். சிலுவை உங்களுக்காக, சிலுவை உங்களுக்காக, பாடு மரணம் உங்களுக்காக. நீங்க லேட் பண்றீங்க, இனி நீங்க லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப லேட்டா அந்த நிஜம் நடந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவை தேவன் முன்குறித்தார். ஆனா அது நிஜமாய் 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு தேவன் ஒன்றும் செய்யவில்லை என்ற அர்த்தம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இனி நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்றாங்க காத்திரு காத்திரு காத்திரு. இல்ல, இனி நீங்க காத்திருக்க வேண்டாம். இப்பொழுது நீங்கள் தீவிரப்படுங்கள், இப்பொழுது நீங்கள் ஆசைப்படுங்கள், இப்பொழுது நீங்கள் விருப்பப்படுங்கள், இப்பொழுது உங்கள் கர்ப்பத்தின் மேல் கைகளை வையுங்கள், இப்பொழுது உங்களுக்கு நடப்பதற்கு மேல் அதன் மேல் உங்கள் கைகளை வையுங்கள். நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். சாபம் நீங்கிவிட்டது, சாபம் நீங்கிவிட்டது. கல்வாரி உங்களுக்கு பதிலாக இருக்கிறது, கிறிஸ்து உங்கள் பதிலாக இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் பின்னே, பின்னோக்கே நான் பின்வாங்கே நான், பின்வாங்கே நான், பின்வாங்கே நான். இயேசுவின் பின்னே போக தீர்மானித்தேன், இயேசுவின் பின்னே போக தீர்மானித்தேன், இயேசுவின் பின்னே போக தீர்மானித்தேன்.
பின்வாங்கே நான். கைகளை உயர்த்தி எல்லாம் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். இயேசு உங்கள் பதிலாக இருக்கிறார். பிசாசின் பொய்யை நம்பாதீர்கள். யாராவது வந்து இந்த செய்திக்கு மாற்று கருத்து அப்படியெல்லாம் இல்ல, வாழ்க்கையில சாபம் இருக்கு, அதனாலதான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பாலே இப்போ சாத்தான் சொல்லுங்க. அது பிசாசுடைய பொய். நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும். கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர். உலகத்துல யாருமே உங்களை நேசிக்காம இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். திறமை இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு அழகு இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமையில நீங்க இல்லன்னு யாரும் உங்களை நெருங்காம இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிலைமையை நான் மாற்றுவேன். கல்வாரி சிலுவையில மாத்திட்டப்பா. நீ விசுவாசி. எவ்வளவு வேகமா நம்புறியோ, எவ்வளவு ஆழமா நம்புறியோ, அவ்வளவு வாழ்க்கையில மாற்றத்தை நீ காண்பாய். அவரை போல உங்களை நேசிக்க வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுங்க. இனிமே தீமையானதை பேசாதீங்க. என் வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு பேசாதீங்க. உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை தவிர எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. பாவமும் சாபம் முடிந்து விட்டது. கல்வாரி சிலுவை சாட்சியாயிருக்கு. அதற்கு அடையாளமாக அந்த திருவிழாவில் பங்கு பெறுவோம். அவர் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசித்து பானப்படும். எவன் ஒருவன் அந்த வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவனாக அந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கிறானோ, அவன் இந்த ரத்தத்திலே சரீரத்திலே புசித்து பானம் பண்ணும் போது அவன் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் பாதுகாக்கப்படுகிறான். வேதம் சொல்றது அவனுக்கு ஆசீர்வாதம். இதன் மூலமா அவனுடைய ஆவியாத்மா சரீரத்தின் குடும்ப வாழ்க்கைக்கு கடத்தப்படுகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு இப்படி கடத்தப்படுகிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போம். கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியும். கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியான இயேசுவை ஆராதிப்போமா? ஓ ஜீசஸ், ஹalleluya, ஆமென். ஒரு சரணத்தை நாம் பாடி முடிக்கும். என்ன பாக்குறீங்களா? இயேசு எவ்வளவு நல்லவர். பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார். அதை மட்டும் எண்ணி பாருங்க. உலகத்துல யார் நேசிக்கிறாங்க யார் நேசிக்கலன்றது முக்கியம். பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் அவர் மனது. உங்களுக்கு என்ன லேண்டு கிடைக்குது, எவ்வளவு வீடு ஆஸ்தி உங்களுக்கு இருக்குன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. சாபத்திலிருந்து அவர் நீங்களாக்கி விட்டிருக்கிறார் என்ற செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்ததே, அது வெளியேறப்பட்டது. கையவேற்றி சரத்து பாடி முடிப்போம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழை கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் சொல்லலாம்.
2 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வார்த்தையை நான் காதுல விடும்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காக சிந்தின ரத்தம், பட்ட பாடுகள், எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழுதி என் நல்வாழ்வுக்காக நீர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன் என்பதை நாங்கள் கேள்விப்படும்போது உள்ளமெல்லாம் நம்பிக்கையினால் நிரம்புகிறது. தலைமுறை தலைமுறையாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தலைமுறை தலைமுறையாக இப்பொழுது எங்கள் சாபம் இல்லை, ஆசீர்வாதம் இருக்கிறது. தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம், தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம், தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையா என் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது, என் மேல பாவம் இல்லை, என் மேல சாபம் இல்லை. சொல்லுங்க, என் மேல அகால மரணம் இல்லை, என் மேல நஷ்டம் இல்லை, என் மேல இழப்பு இல்லை, என் மேல கண்ணீர் இல்லை, என் மேல கவலை இல்லை. பரலோகத்தில் எனக்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது போலவே பூமியிலையும் செய்யப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். அவரை உங்கள் உள்ளத்திலே வரும்படி திறவுங்கள். அவருக்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான தெய்வம் இயேசு. அவரால் முடியாது ஒன்றுமே. அடுத்த முறை நீங்க வரும்போது பெரிய சாட்சியோடு வருவீங்க. பெரிய சாட்சி உண்டாகும்படி செய்வார். வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நிரூபிப்பார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார்.